வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளை எப்படி இருக்கீங்க? நான் ரொம்ப சூப்பரா இருக்கேங்க. நம்பர் சீரியஸ்ல 3வது டைப் வந்தாச்சுங்க. இந்த டைப்ல கண்டிப்பா வரக்கூடிய குரூப் 4 எக்ஸாம்ல ஒரு கொஸ்டின் கேட்க நிறையவே வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு கேட்டா 8ஆம் வகுப்பு புதிய புக்ல இருக்குதுங்க. அது புக் பேக்ல நிறைய சம்மே இருக்குது. அதே மாதிரி 6ஆம் வகுப்பு புதிய புத்தகத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 10ஆம் வகுப்பு பழைய புத்தகத்தில் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 2022 குரூப் 8, இந்த குரூப் 8ன்றது கிட்டத்தட்ட குரூப் 4 ஸ்டாண்டர்ட் தான். ஸோ அதில் கேட்டிருக்காங்க. டெட் பேப்பரில் 2022 டெட் பேப்பர் 1ல் கேட்டிருக்காங்க. 2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. அடிக்கடி கேட்குறாங்க. நான் இந்த ஒரே ஒரு வீடியோங்க தெளிவாக சொல்லிட்டு போகிறேன். இந்த ஒரு வீடியோ பார்த்தா போதும், நீங்கள் ரிவிஷன் கூட பண்ண வேணாம், அப்படியே மனசில் இறக்குற மாதிரி தான் சொல்லி கொடுக்க போகிறேன். முதல்ல ஓவர் வியூ பார்ப்போம். இது பாருங்க, 2017 டிஎன்பிசி, 14/3/2023 டிஎன்பிசி எக்ஸாமில், இதுவும் 2017 டிஎன்பிசி எக்ஸாமில் 8th நியூ புக் பேக். சரிங்களா? ஸோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. இந்த மாடலில் ஆல்ரெடி வந்து பார்த்தா 2022 டெட் பேப்பர் 1ல் கேட்டு வச்சிருக்காங்க. 8th நியூ புக் பேக்கு, 8th நியூ புக் பேக்கு, 2022 டெட் பேப்பரு, 10th ஓல்டு புக்கு பாருங்க, எல்லாமே இம்பார்ட்டன்ட் தாங்க. 2017 டிஎன்பிசி 6th நியூ புக்கு. அதுக்கப்புறம் பாருங்க 8th புக் பேக் நிறைய இருக்குதுன்னு சொன்னால 8th புக் பேக்ல. அது மட்டும் இல்லாமல் இது 2022 டிஎன்பிசிலையும் கேட்டுட்டாங்க. 6th நியூ புக்கு. சார் தான் என்னங்க எல்லாம் புக்கில் இத்தனையே சம் இருக்குது. 2022 டெட் பேப்பரு. அதுக்கப்புறம் இது 2022 டெட் பேப்பரு. இங்கே பாருங்க 2022 குரூப் 8 ப்ளஸ் 8th நியூ புக் பேக். ஆடாடாடா, என்ன புக் பேக்கில் இத்தனை கேள்வியா? அவ்வளோ இருக்குதுங்க. இப்போ புரியுதுங்களா? இந்த சம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், கேட்க நிறைய வாய்ப்பு இருக்குன்னு. ஸோ தெளிவாக சிம்பிளாக சொல்லிடுறேன். அது என்ன டாபிக் அப்படின்னு கேட்டால் சப்டைட்டில் வளர்றேன். சப்டைட்டில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் முன்னாடி வந்து சொல்கிறேங்க. பிபோனாக்கி தொடர் வரிசை அப்படின்னு சொல்லுவாங்க. வாயிலேயே நோயில்னா கூட பரவாயில்ல, கணக்கு போட தெரிஞ்சா போதும். இதில் 2017 1, 1, 2, 3, 5, 8, 13, 21, 34 என்ற தொடர் வரிசை பின்வருவற்றில் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அப்படின்னே கேட்டிருக்காங்க. நேமியே கேட்டிருக்காங்க. இதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா பிபோ நாக்கி தொடர் வரிசை, ஆப்ஷன் சி தான். சரிங்களா? ஆமாம், பிபோனாக்கி தொடர் வரிசைனா என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ டிஎன்பிசிலே அந்த ஆன்சர் கொடுத்தாலும் நான் அந்த பேரை சொல்லியிருக்கேன். சரிங்களா? புக்கில் வேறு மாதிரி இருக்கலாம், எனக்கு தெரியாது. டிஎன்பிசியில் இந்த பேர் கொடுத்துருக்காங்க, அதனால் நான் அப்படி வச்சுக்கிட்டேன். சரி, முதல்ல இந்த தொடர் வரிசைனா என்ன, அதுக்கான டெஃபினேஷன் ஒன்று இருக்கும்ல, அதை பார்த்துருவோம். அதாவது ஸ்டார்டிங்கில் 1 1 அப்படின்னு ஆரம்பிக்குங்க. இந்த தொடர் வரிசைனாவே 2 நம்பர் 1 1 அப்படின்னு இருக்கும். அப்போ ஸ்டார்டிங்கில் 1 1 வந்துட்டாவே அது ஃபிபோனாக்கியா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஸ்டார்டிங்கில் கண்டிஷன் முதல்ல 1 1ன்னு ஸ்டார்ட் பண்ணணும். சரிங்களா? இப்போ நல்லா கவனிங்க. அப்போது முதல் 2 நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா 1 1ல் ஸ்டார்ட் ஆகும். அடுத்தது என்னன்னா, இங்கே பாருங்கள், நல்லா கவனிங்க. இப்போ உங்களுக்கு புரியறதுக்காக நான் என்ன பண்ணுறேன், உறுப்புகளாக எழுதுனா தெளிவாக புரியும். முதல் உறுப்பு, 2வது உறுப்பு, 3வது உறுப்பு, 4வது உறுப்பு, 5வது உறுப்பு, 6வது உறுப்பு, இது வரைக்கும் போதும். சும்மா உங்களுக்கு புரியறதுக்கு தேவை. உறுப்புனா அதெல்லாம் ஃபர்ஸ்ட் நம்பர், செகண்ட் நம்பர், தேர்ட் நம்பர் அப்படி சொல்கிறேன். சரிங்களா? அதில் முதல் 2 உறுப்பு 1 1ல் தான் ஸ்டார்ட் ஆகும். இதுதான் முதல் கண்டிஷன். அதுக்கு அடுத்தது இது ஃபிபோனாக்கியா அப்படின்னா ஒன்றும் இல்லைங்க. இங்கே பாருங்கள், இப்போ நான் 3வது உறுப்பில் என்ன நம்பர் வரணும்னா 2வது உறுப்பில் இருக்கிற நம்பரையும் உறுப்பில் இருக்கிற நம்பரையும் கூட்டினா வரக்கூடிய விடை தான் 3வது உறுப்பு. அவ்வளோதான். இதை வச்சு நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம். அப்போ நான் 1ஐயும் 1ஐயும் கூட்டினா 2 அப்படின்னு வரும். அப்போ 3வது உறுப்பில் 2ன்னு வரும். இப்போ நான் 4வது உறுப்பில் என்ன நம்பர் வரப்போகுது அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா எந்த உறுப்பை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பரையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பரையும் கூட்டணும். அதாவது 4வது உறுப்பில் என்ன நம்பர் இருக்குன்னு கண்டுபிடிக்கணும்னா 3வது உறுப்பில் இருக்கிற 2ஐயும் அதுக்கு அடுத்தது 2வது உறுப்பில் இருக்கிற நம்பர் 1ஐயும்
கூட்டனா அதுதாங்க நாலாவது உறுப்புல. புரியுதா? தெளிவா புரியுதா? அப்ப 2யும் 1யும் கூட்டினா 3 அப்படின்னு வரும். அப்ப நாலாவது உறுப்புல 3 அப்படின்ற நம்பர் வரும். சரியா? இப்ப புரியுதுங்களா? இப்ப நான் 5வது உறுப்பை கண்டுபிடிக்கணும். 5வது உறுப்பை நீங்க கண்டுபிடிக்கணும்னா 5க்கு பின்னாடி இருக்கிற 4வது உறுப்புல இருக்கிற 3யும் அதுக்கு பின்னாடி இருக்கிற 3வது உறுப்புல இருக்கிற 2யும் கூட்டினா அதுதான் 5வது உறுப்புல வரும். அப்போ இதுக்கு 5, 3 2யும் கூட்டினா 5. ஃபைனலாக இன்னும் ஒன்று சொல்லிட்டு முடிச்சுக்கிறேன். இப்போ நான் 6வது உறுப்பில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற 5வது உறுப்பில் இருக்கிற 5ஐயும் அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற 4வது உறுப்பில் இருக்கிற 3ஐயும் கூட்டினா அதுதான் நமக்கு எத்தனாவது? 6வது உறுப்பு. சரிங்களா? அப்போ 5 3 கூட்டினா 8 அப்படின்னு வரும். அப்போ இங்கே அப்படியே பாருங்க, 1 1 2 3 5 8 அதுக்கப்புறம் 13. ஸோ இப்போ பார்த்தீங்களா? தெளிவாக புரியுதுங்களா? அப்போ ஃபிபோனாக்கி தொடர் வரிசை அப்படின்னா ஸ்டார்டிங்கில் 1 1ன்னு வரணும். அதுக்கப்புறம் அடுத்தடுத்த நம்பரை நான் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பரையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பரையும் கூட்டி வரக்கூடிய விடை தான் அந்த நம்பர். புரியுதா? தெளிவாகுதா? இப்போ நீங்களே பாருங்க. இப்போ 13 எப்படி ஆச்சு? சும்மா ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். இதில் 13 இருக்கா? இந்த 13 எப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற 8ஐயும் அதுக்கு பின்னாடி இருக்கிற 5ஐயும் கூட்டினா 13ன்னு வரும். இதுதான் ஃபிபோனாக்கி தொடர் வரிசையோட அல்காரிதம். சரிங்களா? கான்செப்ட் புரியுதுங்களா? ஸோ இந்த தேரியை வச்சுக்கிட்டு ஏகப்பட்ட கொஷின் கேட்டிருக்காங்க. அதை 1 by 1 பார்த்துடலாமா? இப்போ புரியுதா? நான் சொன்னது ஓவர் வியூவாக தான் சொல்லியிருக்கேன். இன்னும் தெளிவாக கூட சொல்ல. ஜஸ்ட்டு இந்த தொடர் வரிசைனா இதுதான். ஓகேவா? டெஃபினிஷன். ஓகேங்களா? இப்போ பாருங்க, 34வது கொஷின் 14/3/2023 டிஎன்பிசியில் கேட்டிருக்காங்க. 1, 1, 2, 3, 5, 8, 13, 21, 34 டேஷ் என்ற தொடரில் அடுத்த எண்ணை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ இது வந்து நம்ம ஜென்ரலான கொஸ்டினான்னு பார்த்தா முதல்ல ஸ்டார்டிங்கில் 1 1ன்னு ஸ்டார்ட் பண்ணியிருக்கு. ஒருவேளை இது ஃபிபோனாக்கியா இருக்குமா அப்படின்னு நம்ம பார்க்கணும். அப்படி பார்க்கணும்னா நம்ம என்ன பண்ணலாம்? அடுத்த நம்பரை பார்க்கணும். 2ன்னு வருதா? அப்போது இங்கே பாருங்கள், அடுத்த நம்பர் 2ன்னா இங்கே பாருங்கள், இந்த நம்பர் 2ன்னு கரெக்டாக கண்டுபிடிக்கணும்னா பின்னாடி இருக்கிற 1ஐயும் அதுக்கு பின்னாடி இருக்கிற 1ஐயும் கூட்டி 2ன்னு வந்தா அது கரெக்ட். நம்ம என்ன பண்ணலாம்? கண்ணு முடின்னு 5 எடுக்கலாம். ஸோ இப்போ 5 நான் எடுத்திருக்கேன். ஓகேவா? இந்த 5ன்ற நம்பர் எப்படி வந்துச்சுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற இந்த 3ஐயும் அதுக்கு பின்னாடி இருக்கிற 2ஐயும் கூட்டினதால 5 வந்திருக்கு. ஸோ அப்போ நான் எந்த இடத்துல நடுவில் எங்கே வேணாலும் ஒரு நம்பர் எடுத்து அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பரையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பரையும் கூட்டி பார்த்து வந்துச்சுன்னா அப்போ இது ஃபிபோனாக்கி அப்படின்றது கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். புரியுதுங்களா? கண்டிப்பாக இது தெரியாமல் நம்ம போட முடியாது. அதுக்கான ரூல் தெரிஞ்சிருந்தா போதும். சரிங்களா? ரூல் புரியுதா என்ன சொல்கிறேன்னு? ஓகே. இப்போ 34க்கு அடுத்ததாக என்ன நம்பர் வரப்போகுதுன்னு கேட்டிருக்காங்க. நமக்கு தெரியும் ஃபிபோனாக்கினாவே எந்த நம்பர் நீங்கள் எடுக்கிறீங்களோ அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பரையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற நம்பரையும் கூட்டணும். அப்போது இங்கே வந்து இந்த கண்டுபிடிக்கணும். அதாவது இதை எக்ஸ்ன்னு வச்சுக்கலாம். இப்போ நான் எக்ஸை கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற 34ஐயும் அதுக்கு பின்னாடி இருக்கிற 21ஐயும். சரிங்களா? ஸோ கூட்டினா 55ன்னு வரும். அப்போ அடுத்த நம்பர் 55. ஆப்ஷன் பி தான் சரியான விடை. ரொம்ப ஈஸி, கடகடன்னு போடலாம். ஓகேவா? புரியுதுங்களா? சூப்பருங்க சூப்பருங்க. வாங்க அடுத்தது பார்ப்போம். இங்கே பாருங்க, 2017 டிஎன்பிசியில் கேட்டு வச்சுருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்கன்னா இவங்கள சொல்லிட்டாங்க. சம்டைம் இனிமேல் சொல்லிட்டா பிரச்சனையே இல்லை, நம்ம பாட்டுக்கு கடகடன்னு போட்டுடலாம். ஃபிபோனாக்கி தொடர் வரிசையில் 1, 1, 2, 3, 5, 8, ஏ அதுக்கப்புறம் 21, 34 இதில் ஏயின் மதிப்பை காண்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. நமக்கு தலை மேலே ஃபிபோனாக்கி அப்படின்னு சொன்னதால நம்ம இப்போ ஏவை வரைக்கும் பாருங்க. இதை கண்டுபிடிக்கணும்னா ஏவை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஏவுக்கு பின்னாடி இருக்கிற 8ஐயும் அதுக்கு பின்னாடி இருக்கிற 5ஐயும் இப்படி தான் கூட்டணும். சரிங்களா? ஸோ 5 8ஐயும் கூட்டக்கூடாது. ஓகேவா? எப்பவுமே ரூல் நல்லா ஞாபகம் வச்சுங்க. ஏன்னா சம்டைம் ஃபார்முலா கூட கொஸ்டினாக கேட்குறாங்க. அதுதான் சொல்கிறேன், புக் பேக்லேயும் இருக்குது. ஸோ எந்த நம்பரை நீங்கள் கண்டுபிடிக்கிறீங்களோ அதுக்கு பின்னாடி இருக்கிற, இப்போ ஏ கண்டுபிடிங்கன்னா அதுக்கு பின்னாடி ஃபஸ்ட்டாக 8 இருக்குது, அதையும் அது 8க்கு பின்னாடி 5 இருக்குது. அப்போ 8 + 5 கூட்டணும். சரிங்களா? 8 + 5 கூட்டினா 13 வரும். ஸோ அப்போ ஆன்சர் 13. அவ்வளோதான், ஒரே செகண்டில் போட்டு முடிச்சிடலாம். கரெக்டாக புரியுதுங்களா?
சூப்பர். இப்போ பாருங்க 8th நியூ புக் பேக்ல கேட்டிருக்காங்க. இதில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா எஃப் ஆஃப் என் என்பதில் n = 8 எனில் பின்வருவனவற்றில் எது உண்மையாகும்? நான் அது ஒன்றும் புரியலையே. அதாவது இப்போ நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்னா கொஸ்டின் ஸ்டார்டிங்லே இதை பாருங்க உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதெல்லாம் உறுப்புகள்னு வச்சுங்க. உறுப்புனா 1வது உறுப்பு, 2வது உறுப்பு, 3வது உறுப்பு, 4வது உறுப்பு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதில் ஃபிபோனோக்கின்றது இப்போ 1வது உறுப்பில் 1ன்னு வரும், 2வது உறுப்பில் 1ன்னு வரும், 3வது உறுப்பில் 2ன்னு வரும், 4வது உறுப்பில் 3ன்னு வரும். இப்படி நான் உங்களுக்கு சொன்னேன்ல ஸ்டார்டிங்கில். இதை பாருங்க புக்லேயே அதை கொடுத்துருப்பாங்க. அப்போது இதெல்லாம் உறுப்புகள் 1 2 3 4 5 6 7 8 9ன்னு. கீழே இருக்கிறது ஃபிபோனோக்கியோட நம்பர்ஸ். ஓகேங்களா? புரியுதுங்களா? சூப்பர். இப்போ இதில் என்ன தெரியும்னா நான் அந்த கொஸ்டினுக்கே போகல, நான் அந்த கொஸ்டினுக்கு போகாமே சொல்கிறேன். இந்த இடத்துல இங்கே பாருங்கள் எஃப் ஆஃப் என்னு அப்படின்னா இது என் நம்பர்ஸ். அந்த எண்ணுன்னா எண்ணில் நீங்கள் என்ன நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். ஓகேவா? நான் என்ன பண்ணுறேன், இந்த எண்ணுக்கு 6ன்னு கொடுக்குறேன். அதாவது இதுக்கான மீனிங் என்னன்னா இப்போ எஃப் ஆஃப் ஆர்னா 6வது நம்பரை நான் கண்டுபிடிக்கணும். ஓகே, 6வது உறுப்பில் என்ன நம்பர் இருக்குது அப்படின்னு நான் கண்டுபிடிக்கணும். அதுதான் அவங்க சொல்கிறாங்க. புரியுதுங்களா? எஃப் ஆஃப் என்னன்னா என்னன்றது உங்கள் விருப்பம்தான். 1 2 3 4 5ல எந்த நம்பர் வேணாலும் போட்டுக்கலாம். அதான் மீனிங் அதுக்கு எஃப் ஆஃப் என்னன்னா. நான் என்ன பண்ணுறேன், ஒரு உதாரணத்துக்கு எஃப் ஆஃப் 6 அப்படின்னு எழுதுறேன். ஸோ இதுக்கான மீனிங் என்னன்னா 6வது உறுப்பில் எந்த நம்பர் இருக்கும் ஃபிபோனோக்கியில் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ நான் 6வது உறுப்பை நான் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற 5வது உறுப்பையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற 4வது உறுப்பையும் கூட்டணும். கரெக்டாக இப்படி தான் நம்ம வாயில் சொன்னோம். இப்போ நான் வாயில் சொன்னதை உங்களுக்கு புரிகிற மாதிரி எழுதணும்னா இப்போ எஃப் ஆஃப் 6 நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப் ஆஃப் 6 கண்டுபிடிக்கணும்னா இதுக்கான மீனிங் என்னது, 6வது உறுப்பில் இருக்கிற நம்பரை நான் கண்டுபிடிக்கணும்னா 5வது உறுப்பில் இருக்கிற நம்பரையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற 4வது உறுப்பில் இருக்கிற நம்பரையும் கூட்டினா அதுதான் 6வது உறுப்பில் வரும். இதைத்தான் நம்ம என்ன பண்ணுறோம், உங்களுக்கு புரிகிற மாதிரி செட்டப் எழுதியிருக்கோம். சரிங்களா? இது ஒரு ஃபார்மேட், அவ்வளோதான். ஓகேவா? புரியுதுங்களா? சூப்பருங்க. இப்போ இங்கே என்ன சொல்கிறாங்க பாருங்க, நம்ம டிஎன்பிசியில் 8th நியூ புக்கில் எஃப் ஆஃப் என்னோட வேல்யூ 8. அப்போது எஃப் ஆஃப் 8 என்ன இருக்கிற இடத்துல 8 போட சொல்கிறாங்க. அப்போ 8வது உறுப்பில் என்ன நம்பர் இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. 8வது உறுப்பில் என்ன நம்பர் இருக்குன்னா 8க்கு பின்னாடி இருக்கிற 7வது நம்பரையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற 6வது நம்பரையும் கூட்டினா அதுதாங்க 8வது உறுப்பு. இதானே? புரியுதா? இப்போ நான் எழுதுனது புரியுதா? அப்படிங்க வாங்களேன். இது ஒரிஜினலுங்க, புக் பேக்கில் இருக்குது. 8th புக்கில் போய் பாருங்க. இங்கே தலை மேலே எஃப் ஆஃப் 8 கண்டுபிடிக்கணும். 8வது உறுப்பை கண்டுபிடிக்கணும்னா 9வது உறுப்பையும் 10வது உறுப்பையும் கூட்டணுமா? கிடையாது. முன்னாடி எப்படி கூட்ட முடியும்? என்னங்க நீங்கள் ஒரு 8 எனக்கு தெரியாது, அப்புறம் 9 10 எனக்கு எப்படி தெரியும்? அப்போ இது கிடையாது. ஓகே, நெக்ஸ்ட்டு 8வது உறுப்பை கண்டுபிடினா 7வது உறுப்பையும் 6வது உறுப்பையும் கூட்டணும் அப்படின்றாங்க. கரெக்ட். 8க்கு பின்னாடி 7 தான் இருக்குது, 7க்கு பின்னாடி 6 இருக்குது. அப்போது பர்ஃபெக்டாக ஆப்ஷன் பி வருது. கரெக்டா? கரெக்ட். இப்போ அதே ஆப்ஷன் சி பாருங்களேன். 8வது உறுப்பை கண்டுபிடினா 10வது உறுப்பையும் 9வது உறுப்பையும் பெருகணும். அடப்பா, நமக்கு 8 தெரியாது, அப்புறம் எங்கே 9 10க்கு போகிறது? அதையும் வேற பெருகணுமா? அப்போ இது இல்லை. ஆப்ஷன் டி பார்த்தீங்கன்னா 8வது உறுப்பு நீங்கள் கண்டுபிடிக்கணும்னா 7வது உறுப்பையும் 6வது உறுப்பையும் கழிக்கணும். கழிக்கூடாது, கூட்டணும். அதான் ரூலு. கரெக்டா? அப்போ இதுவும் கிடையாது. இப்போ புரியுதுங்களா? ஆப்ஷன் தெளிவாகுதா? சூப்பருங்க. அடுத்த கேள்வி போலாமா? வாங்கோ. இது பாருங்களேன், 2022 டெட் பேப்பர் 1ல் கேட்டிருக்காங்க. நீங்களே போடுறீங்களா? வாங்க. எஃப் ஆஃப் என் என்பது பொதுவான ஃபிபோனோக்கி எண் மற்றும் 15 எண்ணில் பின்வருவனவற்றில் எது உண்மை? அதாவது இதில் எண் பார்த்தீங்கன்னா 15 போடணுமா? சரிங்களா? எஃப் ஆஃப் என்னு கொடுத்துருக்காங்க, என்னோட வேல்யூ 15 போடணும். அப்படின்னா 15ன்னு போட்டால் கீழே இருக்கிற ஆப்ஷனில் எது உண்மை அப்படின்னு கேட்குறாங்க. நான் மேலக்கத்தை சொல்லியிருந்தது உங்களுக்கு புரிஞ்சிருந்தா இதை நீங்கள் போட்டுடலாம்.
எஃப் ஆஃப் 15 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 12 ப்ளஸ் எஃப் ஆஃப் 13. அதுக்கு அடுத்தது பி வந்து எஃப் ஆஃப் 15 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 10 ப்ளஸ் எஃப் ஆஃப் 11 ப்ளஸ் எஃப் ஆஃப் 12. 3 கண்டிப்பாக கிடையாது. இதெல்லாம் ஒரிஜினல் கேள்விங்க, ஞாபகம் வச்சுங்க. அடுத்தது சி வந்து எஃப் ஆஃப் 15 ஈக்குவல் டு எஃப் ஆஃப் 13 ப்ளஸ் எஃப் ஆஃப் 14. ஆப்ஷன் டி வந்து பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் 15. இது இப்படி போட என்ன அர்த்தம்? எஃப் ஆஃப் 15 விட இதெல்லாம் சின்னது அப்படின்றது அர்த்தம். எதுலாம் சின்னது? எஃப் ஆஃப் 12 ப்ளஸ் எஃப் ஆஃப் 14 ப்ளஸ் எஃப் ஆஃப் 16. சரிங்களா? நீங்கள் இதை ஈக்குவல் கூட வச்சுங்க, பிரச்சனை இல்லை. அது என்னன்னா இருக்கட்டும். ஓகேவா? எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு ஆன்சர் தெரியும் நம்புகிறேன். ஸோ போடுங்க. போட்டிங்களா? அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வாங்கோ அடுத்தது போவோம். இதுவும் 8th நியூ புக்கில் தான் கேட்டிருக்காங்க. எப்படி கேட்டிருக்காங்க வாங்க பார்த்துருவோம். ஃபிபானோசி என் தொடரில் ஒவ்வொரு மூன்றாவது உறுப்பும் டேஷின் மடங்கு ஆகும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. என்னப்பா சொல்ற? அதாவது ஒரு ஃபிபோனோக்கி தொடர் வரிசை இருக்குதான், இருக்கட்டும். அதில் மூணாவது உறுப்பில் என்ன நம்பர் இருக்கும், எதோட மடங்கா இருக்கும், அதான் கேள்வி. மூணாவது உறுப்பா? இப்போ பாருங்க, மொதல் உறுப்பில் 1 2 3 4. மொதல் உறுப்பில் 1 தான் வரும், ரெண்டாவது உறுப்பில் 1 தான் வரும். எப்போவுமே இது ஸ்டார்டிங்கு. மூணாவது உறுப்பில் ரெண்டாவது உறுப்பில் இருக்கிற நம்பரையும் ஒன்றாவது உறுப்பில் இருக்கிற நம்பரையும் அதுக்கு பின்னாடி இருக்கிற 2 நம்பரையும் கூட்டணும், அப்போ 2ன்னு வரும். அப்போ இங்கே பாருங்கள், மூணாவது உறுப்பில் எதோட மடங்கு இருக்குன்னா 2 மடங்கு தான் இருக்குது. கரெக்டாக 2ஆம் நம்பரு, அது 2 மடங்கு. சரிங்களா? அப்படின்னா ஆப்ஷன் ஏ தான் சரியான விடை. இப்போ தான் பாருங்கள், இதில் கூட அப்படியே இருக்குது. இங்கே பாருங்கள், மூணாவது உறுப்பில் 2ன்ற நம்பர் வருது, அப்போ 2 மடங்கு. ரொம்ப சிம்பிள். அடுத்தது 39வது கேள்விக்கு வந்துடுவோம். என்னன்னா, ஃபிபோனோசி என் தொடரில் ஒவ்வொரு டேஷாவது உறுப்பு 8 மடங்காகும். இது 8th நியூ புக்கில் கேட்டிருக்காங்க. அப்போ இதுக்கு முன்னாடி கேட்ட கொஸ்டின் மூணாவது உறுப்பில் எந்த நம்பரோட மடங்கு இருக்குன்னு கேள்வி கேட்டாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா 8 மடங்கு எந்த உறுப்பில் இருக்கும் அப்படின்னு கேட்டாங்க. இப்போ இந்த மாதிரி கேட்டாங்க, 8 மடங்கு எந்த உறுப்பில் இருக்கும் அப்படின்னு கேட்டால், இப்படி கொஸ்டினுக்கு பதிலாக ஆன்சரை கொடுத்துட்டு கொஸ்டின் கேட்குறாங்க, அப்படி தானே? ஏன்னா எந்த உறுப்பில் 8 மடங்கு இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இப்போ அதுக்கு ரொம்ப ஈஸிங்க, குழப்பமே வேணாம். நீங்கள் உக்காந்து மொத்த லிஸ்ட்டு போடுறதா இல்லை, இருக்கவே இருக்குது ஆப்ஷனு. இப்போ ஆப்ஷன் ஏ எடுத்துங்க. ரெண்டாவது உறுப்பில் என்ன நம்பர் வரும்? இந்த பாருங்களேன், பொதுவாக பாருங்களேன், 8 வரைக்கும் தான் இருக்குது. இப்போது மொதல் உறுப்பு, ரெண்டாவது உறுப்பு, மூணாவது உறுப்பு, நாலாவது உறுப்பு, அஞ்சாவது உறுப்பு, ஆறாவது உறுப்பு, ஏழாவது உறுப்பு, எட்டாவது உறுப்பு. மறுபடியும் சொல்கிறேன், இதெல்லாம் நீங்கள் போட வேணாம், ஆப்ஷன் வச்சு போடலாம். ஜஸ்ட் உங்களுக்கு விளக்கமாக சொல்லணுன்றதுக்காக நான் போட்டிருக்கேன். முதல் 1 1 வருமா? ஸோ இப்போ நான் மூணாவது கண்டுபிடிக்கணும்னா ரெண்டாவது இருக்கிற நம்பரையும் ஒன்றாவது இருக்கிற நம்பரையும் கூட்டினா அப்போ 2ன்னு வரும். கரெக்டாக 1 1 கூட்டினா. அடுத்தது நாலாவது உறுப்பு கண்டுபிடிக்கணும்னா மூணாவது உறுப்பில் இருக்கிற 2ஐயும் ரெண்டாவது உறுப்பு இருக்கிற 1ஐயும் கூட்டினா அப்போ 3ன்னு வரும். அஞ்சாவது உறுப்பு நான் கண்டுபிடிக்கணும்னா நாலாவது உறுப்பில் இருக்கிற 3ஐயும் அதுக்கு பின்னாடி இருக்கிற மூணாவது உறுப்பில் இருக்கிற 2ஐயும் கூட்டணும், அப்போ 5ன்னு வரும். கரெக்டாக? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஆறாவது உறுப்பை நான் கண்டுபிடிக்கணும்னா ஆறாவது உறுப்புலன்னா ஆறாவதுக்கு பின்னாடி இருக்கிற அஞ்சாவது உறுப்பில் இருக்கிற 5ஐயும் அதுக்கு பின்னாடி இருக்கிற நாலாவது உறுப்பில் இருக்கிற 3ஐயும் கூட்டணும், அப்போ 8ன்னு வரும். கரெக்டாக? இருங்க, கலர் மாற்றிக்கலாம். சரி, 8. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஏழாவது உறுப்பு, இருங்க இதோட போதும், இப்படியே வரேன். ஏன்னா நம்ம ஆப்ஷன் ஒவ்வொன்றா பார்க்கலாம். இங்கே கேள்வியே பாருங்க, 8 மடங்கு. 8 மடங்குன்னா ஆறாவது உறுப்பில் மட்டும்தான் 8 வருது. கரெக்டாக? அப்போ ஆறாவது உறுப்பு ஆப்ஷன் சி தான் சரியான விடை. இப்போ இது நான் நார்மலாக 1 by 1 போட்டுட்டேன். இப்போ நான் ஆப்ஷன் வச்சு எப்படி சார் போடலான்னா, இப்போ ஆப்ஷன் ஏ ரெண்டாவது உறுப்பு, ரெண்டாவது உறுப்பில் என்ன நம்பர் இருக்குன்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் 1 தான் இருக்கும். அப்போது நாலாவது உறுப்புன்னா மூணாவது உறுப்பில் இருக்கிற 2ஐயும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரெண்டாவது உறுப்பில் இருக்கிற 1ஐயும் கூட்டினா 3 தான் வரும். எனக்கு என்ன வரணும்? 8 வரணும். அப்போ இது கிடையாது. அடுத்தது ஆறாவது உறுப்புன்னா நீங்கள் நல்லா யோசித்து பாருங்கள். ஆறாவது உறுப்புன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற, இப்போ ஆறாவது உறுப்புன்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற அஞ்சாவது உறுப்பில் 5ன்னு இருக்கும். கரெக்டா? அதுக்கு பின்னாடி நாலாவது உறுப்பில் வந்து 3ன்னு இருக்கும். அப்போது 5 3 கூட்டினா தெளிவாக வருது 8. ஸோ இப்படி கூட போட்டுடலாம், உங்களுக்கு ஞாபகம் இருந்தா. சரிங்களா? புரியுதுங்களா? ஸோ எப்படி பார்த்தாலும் ஆப்ஷன் சி தான் சரியான விடை. சரிங்களா? இது 8th நியூ புக்கில் இருக்குது. நல்லா ஞாபகம் வச்சுங்க. புக் பேக் கொஸ்டின்லாம் கொஞ்சம் டிங்கரிங் பண்ணி கூட கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, ஏன்னா நிறைய எக்ஸாமில் கேட்கல. சரிங்களா? ஓகே. அடுத்தது 40வது கேள்வி. இது உங்களுக்கு ஹோம் ஒர்க்காக கொடுக்குறேன்.
1, 1, 2, 3, 5, எக்ஸெட்ரா என்ற ஃபிபோனாக்கி தொடர் வரிசையில் எத்தனையாவது ஃபிபோனாச்சி எண் 10 மடங்காக இருக்கும்? 2022 டிஎன்பிஎஸ்சியில் டெட் பேப்பர் 1ல் கேட்டிருக்காங்க. என்னன்னா 10 மடங்கு எதில் இருக்கும்? நீங்கள் என்ன பண்ணுங்க, இப்போ நான் சொன்ன மாதிரி ஃபிபோனாக்கி தொடர் வரிசை போடுங்க. எந்த உறுப்பில் 10 வருது அப்படின்னு பாருங்க, அந்த உறுப்பு தான் ஆன்சர். புரியுதா? 10 மடங்கு. சரிங்களா? 10 இல்லை என்ன கேட்டிருக்காங்க? ஆமாம், 10 மடங்காக இருக்கும். ஆமாம். ஸோ எந்த இதில் வந்து 10 மடங்காக இருக்கும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. புரியுதா? எந்த உறுப்பில்? ஆப்ஷன் ஏ 12, பி வந்து 8, சி வந்து 15, டி வந்து 16. ஸோ நான் சொல்கிற லிஸ்ட் அப்படியே எடுத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். சரிங்களா? சப்போஸ் புரியலாம் சொல்லுங்கள், நான் அடுத்த கிளாஸில் சொல்கிறேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா 1, 1, 2, 3, 5, 8, எக்ஸெட்ரா என்ற தொடர் வரிசையில் 8வது உறுப்பு அப்படின்னு 10th ஓல்டு புக்கில் கேட்டிருக்காங்க. இப்போ டைரக்டா 8வது உறுப்பு கேட்டாங்க. இது பாருங்க, 8வது உறுப்புனா இப்படி எழுதுறேன் பாருங்க. எஃப் ஆஃப் 8வது உறுப்பு கேட்குறாங்க. எஃப் ஆஃப் 8ன்னா நான் எஃப் ஆஃப் 7ஐயும் ப்ளஸ் எஃப் ஆஃப் 6ஐயும் கூட்டணும். அப்படி தானே? கரெக்டாக உங்களுக்கு அந்த ஃபார்மேட்டே சொன்னால் ஈஸியாக ஞாபகம் இருக்குன்னு நான் அப்படி சொல்லிட்டேன். இப்போ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இது முதல் உறுப்பு, இது 2வது உறுப்பு, இது 3வது உறுப்பு, இது 4வது உறுப்பு, இது 5வது உறுப்பு, 6வது உறுப்பு. 6 வரைக்கும் தெரிஞ்சு போச்சு. இப்போ எனக்கு 7 தெரிஞ்சால் 8 போட்டுடலாம். அப்போ நான் என்ன பண்ணுறேங்க பாருங்க, இது 6 வரைக்கும் தெரிஞ்சிருக்கு. 8ன்றது 6வது உறுப்பில். இப்போ நான் 7வது உறுப்பை நான் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா எஃப் ஆஃப் 7 நான் கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற 8ஐயும் அதுக்கு பின்னாடி இருக்கிற 5ஐயும் கூட்டணும். கரெக்டாக? அப்போ எனக்கு 13 அப்படின்னு வரும். அப்போ எஃப் ஆஃப் 7 கண்டுபிடிச்சிட்டேன். இப்போ எஃப் ஆஃப் 8, அதாவது 8வது உறுப்பை கண்டுபிடிக்கணும். எஃப் ஆஃப் 8ன்னா அது பாருங்க, இங்கே போடலாம், மேலே போடலாம். இந்த இடத்துல பாருங்க எழுதி வச்சிருக்கேன். சரிங்களா? இதை அழிச்சிட்றேன். அழிச்சிட்டுனா எஃப் ஆஃப் 8. சரிங்களா? எஃப் ஆஃப் 8 கண்டுபிடிக்கணும்னா அதுக்கு பின்னாடி இருக்கிற 13 அதுக்கு பின்னாடி இருக்கிற 8ஐயும் கூட்டணும். கரெக்டாக? தெளிவாக புரியுதுங்களா? சூப்பருங்க. ஸோ அப்போ கூட்டினா 21 அப்படின்னு வரும். இப்போ பாருங்கள், எஃப் ஆஃப் 8 21 கண்டுபிடிச்சிட்டேன். எஃப் ஆஃப் 7, அதாவது 8வது உறுப்பு வந்து 21, 7வது உறுப்பு 13. இப்போ கேள்வியே எனக்கு 8வது உறுப்பு கேட்டிருக்காங்க. 8வது இருங்க எங்கெங்க நான் கரெக்டாக போட்டேனா? ஆமாங்க. ஸோ இங்கே பாருங்களேன், இப்போ நான் அப்படியே 7வது உறுப்பு கண்டுபிடிச்சேன், 8வது உறுப்பு கண்டுபிடிச்சிட்டு 21 வந்துச்சா? இங்கே கேள்வி 8வது உறுப்பு தான், அப்போ 21. அவ்வளோதான். புரியுதா? தெளிவாக புரியுதுங்களா? சூப்பர். ஓகேவா? தெளிவாக புரிஞ்சிச்சா? ரைட்டுங்க. சரிங்களா? ஓகே. அடுத்தது இப்போ உங்களுக்கு ஒரு ஹோம்வொர்க் 42வது கேள்வி. 1, 1, 2, 3, 5, 8, 13 என்ற தொடர் வரிசையில் 9வது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டாங்க. அப்போ நீங்கள் இங்கே கவுண்ட் பண்ணீங்களா? 1, 2, 3, 4, 5, 6, 7 உறுப்பு கொடுத்துட்ருக்காங்க. இப்போ நீங்கள் 8 கண்டுபிடிங்க, அடுத்தது 9 கண்டுபிடிங்க, ஆன்சர் வந்துடும். சரிங்களா? ஓகேவா? ஆப்ஷனே 21, பி வந்து 25, சி வந்து 34, டி வந்து 23. மறக்காம கமெண்ட் பண்ணுறேங்க. அடுத்தது இது உங்களுக்கு ஹோம்வொர்க் தான். சரிங்களா? ஸோ நல்லா ப்ராக்டிஸ் ஆகிடலாம். ஃபிபோனாச்சி எண் தொடரில் 10வது உறுப்பை காண்க. 6th நியூ புக்கில் இருக்குதுங்க. 10வது உறுப்புன்னா இதில் எதுவுமே சொல்ல, நீங்கள் அப்படியே 9 வரைக்கும் கண்டுபிடிச்சி 10வது உறுப்பு கண்டுபிடிச்சிடணும். சரிங்களா? போடுங்க. ஆப்ஷனே 55, பி வந்து 77, சி வந்து 89, டி வந்து 144. இப்போவும் சொல்கிறேன், உங்களுக்கு புரியலன்னா சொல்லுங்கள். ஸோ நான் தெளிவாக சொல்லிட்டேன்னு கொஞ்சம் ஹோம்வொர்க் அதிகமாக கொடுத்துருக்கேன். ஓகே. அடுத்து 44வது கேள்வி. 11வது ஃபிபோனாச்சி எண் தொடர் என்ன அப்படின்னு 8th நியூ புக்லையும் 2022 டிஎன்பிஎஸ்சிலையும் கேட்டிருக்காங்க. நான் என்ன பண்ணுறேன், இதுக்குன்னு ஏன் உக்காந்து என்ன பாருங்க, எத்தனாவது இந்த இடத்துல 11வது அப்படின்னு கேட்டாங்க. நீங்கள் எக்ஸாம்பிள் இந்த டேபிள் எழுதிதான் ஆகணும். நான் இங்கே டேபிள் இருக்கிறதால போடுறேன். இங்கே பாருங்கள், 11வதுல 89 அப்படின்னு வரும். சரிங்களா? புரியுதுங்களா? ஓகே. நான் டைரெக்டாக 89 டிக் பண்ணிட்டேன். நீங்கள் இந்த மாதிரி கேட்டானா நீங்கள் 11 வரைக்கும் ஃபிபோனாக்கி தொடர் வரிசை போட்டு தான் ஆகணும். அது நாங்கள் பெரிய பெரிய நம்பர்லாம் போட்டு அடித்து ஆன்சர் போகிறப்போ கூட்டு வட்டிலாம் பார்த்தீங்கன்னா மேலே வந்து ஒரு 5 டிஜிட்டில் இருக்கும், கீழே வந்து ஒரு 3 டிஜிட்டில் இருக்கும். அதெல்லாம் அடித்து சுருக்கி ஆன்சரை கொண்டு வரதை விட இதில் வந்து 11 நம்பர் ஃபிபோனாக்கி போட முடியாதா? ஈஸி இல்லையா? போட்டுடலாம்ல? சூப்பர். அடுத்ததுங்க பாருங்களேன், 45வது கேள்வி. ஃபிபோனாக்கி தொடரில் 6வது மற்றும் 5வது உறுப்புக்கு இடையே உள்ள வேறுபாடு. இது 6th புக்கில் இருக்குது. என்னன்னா 5வது உறுப்பில் இருக்கிற நம்பர் எடுத்துக்கணும், 6வது உறுப்பில் இருக்கிற நம்பரை எடுத்துக்கணும்.
இதில் இந்த வேறுபாடுன்னா ஒன்றும் இல்லை, கழிக்க சொல்கிறாங்க. ஆறாவது உறுப்பில் என்ன நம்பர் இருக்கும், அது வரைக்கும் பாருங்கள். ஆறாவது உறுப்பில் 8ன்னு இருக்கும், ஓகேவா. அதுக்கப்புறம் அஞ்சாவது உறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 5ன்னு இருக்கும். ஸோ அப்போது 8யும் 5 கழி, இந்த கழித்தலுக்கு தான் வேறுபாடுன்னு சொல்கிறாங்க. அப்போ நமக்கு 3ன்னு கிடைக்கும். அப்போ 3 ஆப்ஷன் டி தான் சரியான விடை. சரிங்களா. அடுத்தது ஃபைனல் கேள்வி. ஃபைனல் கேள்வி தானே, ஒன்றும் இருக்குதா? இல்லை இருக்குது அடோ நிறைய இருக்குதுப்பா. சரி, ஓகே. 9வது மற்றும் 11வது ஃபிபோனோக்கி எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசத்தை காண்க. வித்தியாசம்னாலும் வேறுபாடுனாலும் கழிங்க அப்படின்னு அர்த்தம். இதே கூடுதலும் கேட்டாங்கன்னா கூட்டணும், சரிங்களா. அது வேற எதுவும் இருக்காது, கூட்டுதல் தான் சொல்லுவாங்க. ஆனால் கழித்தலுக்கு மட்டும்தான் வித்தியாசம் சொல்லுவாங்க, இல்லை வேறுபாடுன்னு சொல்லுவாங்க. ஓகே, அப்போது நான் என்ன பண்ணுறேன், 11வது உறுப்பில் வந்து பார்த்தீங்கன்னா 34ன்னு இருக்கும், கரெக்டா. ஓகே, அதுக்கு அடுத்தது 11வது உறுப்பு 11வது உறுப்பில் 89ன்னு இருக்கும். ஸோ அப்போ 89யும் 34யும் கழிக்க போகிறேன். 89 34 கழிச்சு 55ன்னு வரும், கழிச்சு பார்த்துங்க. சரியா, புரியுதுங்களா? ரைட்டு. அடுத்த கேள்வி. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ பாருங்க, இது நோக்கி தொடர் வரிசையில் 10வது மற்றும் 12வது உறுப்புகளுக்கு இடையே உள்ள வித்தியாசம். ஸோ அப்போ நீங்கள் 12வது உறுப்பில் இருக்கிற நம்பரையும் கண்டுபிடிச்சிக்கணும், 10வது உறுப்பில் இருக்கிற நம்பரையும் கண்டுபிடிச்சி கழிங்க. ஆப்ஷனே 89, பி 44, 144, சி 55, டி 79 போட்டிங்களா. பாருங்க, ஈஸி ஆயிடுச்சு. இன்னொரு கொஸ்டின் உங்களுக்கு ஹோம்வொர்க் தான், முடிஞ்சிடுச்சு. 18வது மற்றும் 17வது ஃபிபோனோக்கி எண்களுக்கு இடையே உள்ள வித்தியாசம் 2022 குரூப்பேட்லையும் 8th நியூ புக் பேக்லையும் கேட்டு வச்சிருக்காங்க. ஸோ அப்போ என்ன பண்ணோம், 18வது, ஸோ 18வதையும் 17வது, சரிங்களா. ஸோ 18ம் 17ல் இருக்கிற ஃபிபோனோக்கி எண்ணை எடுத்து கழிச்சுங்க. வேறு வித்தியாசம்னா கழிக்க சொல்றாங்க. கழிச்சா என்ன வருதுன்னு பாருங்க. ஆப்ஷன் ஏ 233, சி வந்து 300, சி இல்லை, பி வந்து 377, சி வந்து 610, டி வந்து 987 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ இந்த நம்பர் வேறு வழியே இல்லை, ஈஸி தான். உங்களை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 20 வரைக்கும் ஒரு முறை எழுதி வச்சுக்கோங்க உங்கள் நோட்டில். 20 வரைக்கும் எழுதி வச்சிட்டாலே போதும், எப்படி கேட்டாலும் ஆன்சர் போட்டுடலாம். புத்தகத்தில் நிறைய இருக்கிறதால கண்டிப்பாக வரக்கூடிய எக்ஸாமில் கேட்கவும் வாய்ப்பு இருக்குது, சரிங்களா. ஸோ அதனால தான் இதை நான் நடுவில் நடத்தி முடிச்சிட்டேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்ற நம்பிக்கையோடு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். பாய் பிரதர் அண்ட் சிஸ்டர்.